ஹாய் வீவர்ஸ், எப்பவுமே எங்கள் ஊர் ஃபிஷ் மார்க்கெட்டும் ஃபிஷ்ஷும் தானே பார்க்குறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு வேளாங்கண்ணிக்கு போகும்போது வேளாங்கண்ணி ஃபிஷ் மார்க்கெட்டை ஏன் விடுவானே, அங்கேயும் மீன் நிலவரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியண்டாமா அப்படி சொல்லி என் வீட்டுக்காரங்க என் பையனை இருக்க விட வழியில் இவாத்துள்ள தாங்க முடியல, வாடா போய் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துடும் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் போனதும் மே மாதம், அங்கேயும் மீன் பிடிக்க தடைக்காலம் போட்டுட்டாங்க. அதனால மீன் விலையும் அதிகம், மீன் வரத்தும் கம்மி. ஆனால் மார்க்கெட் என்னவோ பெரிய மார்க்கெட்டுங்க. ஒரு சைடு கடல் மீன், இன்னொரு சைடு டேம் மீன், ஒரு பக்கம் ஆட்டுக்கறி, சிக்கனு, கருவாடு, இப்படி வகை வகையா வச்சிருக்காங்க. அது கூட காய்கறி கடை, பலசர கடை, ஃப்ரூட்ஸ் கடை எல்லாமே அங்கே இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு உள்ளே போனா போது எல்லாமே வாங்கிடலாம். மீன் வாங்கி கொடுத்துட்டோம்னா அங்கேயே கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடுறாங்க. சமையல் செய்து சாப்பிடணும்னா வேற எங்கேயும் போய் வாங்க போங்க தான். கோயிலுக்கு வரவங்க பாதி பேர் சமையல் செய்து சாப்பிடுவாங்க. அவங்க ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இதுல வேற ஒரு மீன்கார அக்கா மீன் மட்டும் வாங்க